விஜய் அவருக்கு போட்டியே அவருடைய மகன் தானா? ரசிகர்கள் எல்லாம் ஒரே நேரத்துல ரொம்பவே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. தமிழ் சினிமாவில இப்ப அதிகமா பேசப்படுற 2 பேர் அப்படின்னா அது விஜய் அவரும் அவரோட மகனும் பத்தி தான். ஒருத்தரோட அரசியல்ல முதலமைச்சரா பிஸியா இருந்தாலும் அவரோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் குறித்து ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஜேசன் சஞ்சய் அவருடைய சினிமா பயணம் குறித்து எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த நிலையில சினிமா வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்படுற சில தகவல்கள் என்னங்கறத பிரபல பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. அதுல ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் குறித்து அவங்க சொன்ன விஷயம் அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. பல மாதங்களா இந்த படம் எப்ப வெளியாகும்னு ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜூன் 26 இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா இந்த நிலையில இறுதி பணிகள் இன்னும் முழுமையா முடிவடையலான்னு சொல்றாங்க. முக்கியமா தணிக்கை சான்றிதழ் தொடர்பான பல விஷயங்கள் இன்னும் முடிவடையாம இருக்கு. இப்ப தயாரிப்பு தரப்புக்கு இது தலைவலியா மாறி இருக்கு. சினிமா வட்டாரங்கள்ல இந்த விஷயத்த பேசியிருக்காங்க. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிட போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. குறித்த காலத்துக்குள்ள அனைத்து பணிகளும் முடிஞ்சா மட்டுமே ஜூன் 26 ரிலீஸ் பண்ண முடியுமா? இதற்கிடையில் விஜய் அவரு பத்திரிகையாளரை சந்திப்பாரா அப்படிங்கிற விவாதமும் இருக்கு. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஊடகங்களை எதிர்கொள்வது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னும் நிறைய கருத்தெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஜேசன் அவரு பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா அப்படிங்கிற விவாதமும் இருக்கு. விஜய் அவருடைய அரசியல் பயணம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜேசன் சஞ்சய் அவர் இயக்கிய சிக்மா படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பும் இருக்கு. 2 படமும் ஒரே நேரத்துல வெளியானா அப்பா மகனுக்கு தான் போட்டியேன்னு சில பேர் கருத்தை தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல சிக்மா படத்தோட ப்ரமோஷன்ல சஞ்சய் அவர் என்ன பேசுவாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் அவரு முக்கியமா நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டா மறுத்துருவாரு. அதே போல சஞ்சய் அவர்கிட்ட விஜய் அவர் பத்தின கேள்விகள் எல்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிற அதிகமான கேள்விகள் இருக்கு. ஹாலிவுட்ல பெரிய விவாதமா ஜெயிலர் 2 படத்தோட வெளியீட்டு தேதி மாறி இருக்கு. முதல்ல வெளியான தகவல் பல்வேறு தேதிகள் பேசப்படுது. அந்த வகையில எப்ப ரிலீஸ் அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. விஜய் அவருடைய கடைசி படம் எப்ப வெளியாகும் அப்படிங்கறதும் ஜேசன் சஞ்சய் அவரோட அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கறதும் பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். படம் ஒன்னா ரிலீஸ் ஆயிருச்சுன்னா 2 பேருக்கும் பயங்கரமான போட்டினெல்லாம் கூட சொல்றாங்க. ஆனா விஜய் அவர் நிச்சயமா அந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஜேசன் சஞ்சய் அவருக்கு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல சினிமா அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.